Okay, good morning, sisters. Good morning, sir. So, இன்னைக்கு நம்ம வந்து மைக்ரோபயாலஜி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பார்க்குற மைக்ரோபயாலஜி டெக்ஸ்ட் புக்கோட ஆத்தர் பேர் அனந்த நாராயணன் அண்ட் பன்னிக்கர். நேஷ்னல் லெவலில் பயன்படுத்தக்கூடிய ஒரு மைக்ரோபயாலஜி டெக்ஸ்ட் புக். ஸோ இன்றைக்கி மைக்ரோபயாலஜி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்குள்ளே நம்ம கிளாஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஏன்னா மைக்ரோபயாலஜி இப்போ ரொம்ப ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணதுனால மைக்ரோபயாலஜி பற்றின ஒரு பேசிக் ஒரு அவுட்லைன் இப்போ உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஏன்னா இதில் ரொம்ப சில பேர் தான் மைக்ரோபயாலஜி கிளாஸஸ் நீங்கள் அட்டன் பண்ணதுனால ப்ரீஃபாக ப்ரஷ் பண்ணுறேன். நான் 2 classes தான் மிஸ் பண்ணியிருக்கீங்க நிறைய பேர். ஸோ ஃபஸ்ட்டு வரலாறை பற்றி பார்த்தோம். முதல்ல பாக்டீரியாவை மைக்ரோஸ்கோப் வழியாக யார் பார்த்தார் அப்படிங்கிறத பற்றி தெளிவுபடுத்தி இருந்தோம். ஆண்டனி வான் லீவான் ஹூக் அப்படின்றவர் தான் முதல்ல மைக்ரோஸ்கோப்பில் இவங்கெல்லாம் வந்து ஒரு நுண்கிருமிகள், இவங்க வந்து ஒரு தனி உலகம், இவங்க ஆடு மாதிரி இல்லை, மாடு மாதிரி, பூனை பறவை மாதிரி இல்லை, இவங்க வேறு மாதிரி அப்படின்னு சொன்னார் முதல்ல. அப்போ சொல்லும்போது அவர் அதுக்கு பேர் பாக்டீரியான்னு பேர் வச்சாரான்னு கேட்டால் கிடையாது. அனிமல் கியூல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மாலிக்யூல், ஒரு கியூல்னால் சின்னது. ஸோ அனிமல் கியூல்ஸ் அப்படின்னு பெயரிட்டார். அதுக்கப்புறம் லூயிஸ் பாஸ்டர், அவரை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம். லூயிஸ் பாஸ்டர் வந்து இந்த பாலை சுத்திகரிக்கிற தன்மையை பற்றி இந்த உலகத்துக்கு இன்ன வரைக்குமே நீங்கள் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பால் பேக்கெட்லேயும் பாஸ்டரைஸ்டு மில்க் அப்படின்னு போட்டிருக்கோம், பதப்படுத்தின பால். அப்போ இந்த பாஸ்டரைசேஷனுங்கிற டெக்னிக்கை உலகத்துக்கு ஃபுல்லாக சொல்லி கொடுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூயிஸ் பாஸ்டர் அப்படின்னு. இதெல்லாம் நடக்கிற நூற்றாண்டுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18ஆம் நூற்றாண்டில் இதெல்லாமே நடக்குது. நம்ம இருக்கிறது வந்து 21ஆம் நூற்றாண்டில் நாம் இருக்கிறோம். அதுக்கப்புறம் லிஸ்டர்ன்றவர் ஆன்டிசெப்டிக், அதாவது இந்த நுண்கிருமிகளை எதிர்த்து போராடக்கூடிய கெமிக்கல்ஸை பற்றி, வேதியியலை பற்றி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ராபர்ட் காக் வந்து டிபி, மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் பற்றி உலகத்தில். ஆனால் என்ன ஒரு வருத்தமான விஷயம், நான் கிளாஸ் ஆல்ரெடி சொன்னேன், 3 நூற்றாண்டுகள் கடந்தும் இன்னும் நம்ம டிபியை கட்டுப்படுத்த கஷ்டப்பட்டுட்ருக்கோம். போன வருஷம் வந்த கொரோனாவெல்லாம் இந்த வருஷம் கட்டுப்படுத்த போகிறோம் அப்படின்னு நம்ம வந்து மார்த்தட்டிகிட்டு இருக்கிற வேளையில் 300 வருடங்களாக இருக்கக்கூடிய ஒரு நோயை இன்ன வரைக்கும் கூட நம்ம டிபியில் இறக்கிறத அன்றாடம் வாடிக்கையாக நம்ம பார்க்குறோம். ஸோ அதுக்கப்புறம் இந்த ராபர்ட் கோக், அதுக்கப்புறம் ஃப்ளெமிங்ன்றவர் பெனிசிலியம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சரை கண்டுபிடிக்கிறாரு, பென்சிலின்ஸ், அதை பற்றிலாம் சொல்கிறாரு. எட்வர்ட் ஜென்னர் வந்து உலகத்தில் முதல்ல தடுப்பூசியை கண்டுபிடிச்சவர். நம்ம தடுப்பூசி பற்றி நம்ம நிறைய பேசுகிறோம், ரணஜன்னி ஊசி, தட்டம்ம ஊசி. ஸோ இந்த தடுப்பூசி பற்றி நம்ம பீடியாட்ரிக்ஸில் கண்டிப்பாக படிப்போம். பட் இருந்தாலும் அடிப்படை வேக்சினேஷன் ஷெட்யூல், பேசிக் வேக்சினேஷன் ஷெட்யூல் நீங்கள் கம்யூனிட்டி நர்சிங்லேயும் நீங்கள் அதை பற்றி பார்ப்பீங்க கண்டிப்பாக. ஜஸ்ட் ஒரு ப்ரீஃப் அவுட்லைன் சொல்கிறேன். பிறந்த உடனே போடக்கூடிய தடுப்பூசி என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசிஜி வந்து தோல் ஊசி அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ்க்கு எதிராக போடப்படக்கூடிய தடுப்பூசி பிசிஜி. பிறந்த உடனே ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்குள்ளே இடது டெல்டாய்டில் போடுவாங்க, வேறு எங்கேயும் போட மாட்டாங்க. அந்தந்த ஊசி அந்தந்த இடத்துல தான் போடுவாங்க. இடது டெல்டாய்டில் ஒரு சின்ன ஸ்கார் உங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கும். ஸோ நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் 45வது நாள், 75வது நாள், 105வது நாள், 45th டே, 75th டே, 105, 105வது நாள். வார கணக்கில் சொல்லணும் அப்படின்னா 6வது வாரம், 10வது வாரம், 14வது வாரம் அப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை நாட்கள் கணக்கில் எடுத்தாலும் சரி. நம்ம போடக்கூடிய ஊசி டிபிடி, ஓபிவி, ஹெப்படைட்டிஸ் பி. இப்போது இந்தியன் வேக்சினேஷன் அரசாங்கத்தில் போடக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையங்களில் போடக்கூடிய ஷெட்யூல் டிபிடி, ஓபிவி, அதுக்கப்புறம் ஹெப்படைட்டிஸ் பி உங்களுக்கு தெரியும், மஞ்சக்காமலை ஊசி. ஓபிவி ஓரல் போலியோ வேக்சின், அதாவது போலியோ நோய்க்கு எதிராக போடக்கூடிய ஒரு நோய். போலியோ வைரஸ் பற்றி என்னன்றது நம்ம இந்த புக்கில் படிக்கும்போது பார்க்கலாம். டிபிடினா டிப்தீரியா பர்டூசிஸ் டெட்டனஸ். டிப்தீரியானா ஒரு நோய், ஒரு நம்ம இரும்பல் போல் ஒரு நோய். பர்டூசிஸும் அது போல். டெட்டனஸ் வந்து மண்ணிலெல்லாம் விளையாடும் போது அதில் ஏற்படக்கூடிய கிருமிகளை எதிர்க்கக்கூடிய ஒரு எதிர்ப்பு சக்தி.
இத்தோட எதிர்ப்பு சக்தி தடுப்பூசி எப்போ போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9வது மாதத்தில் எம்எம்ஆர் மீசில்ஸ் மம்ஸ் ருபெலா முத்தடுப்பு ஊசி அப்படின்னு இதுக்கு தமிழில் பேர் உண்டு. இதை வந்து வலது தொடையில் மேல் பகுதியில் போடுவாங்க, குழந்தைக்கு தொடையில் போடுவாங்க. அதாவது தொடன முன்பகுதியில் தை ஆண்ட்ரோலேட்டல் கம்பார்ட்மெண்ட். நீங்கள் இன்ஜெக்ஷன் சீலையும் பார்த்துருப்பீங்க, ஆண்ட்ரோல் ஆஸ்பெக்ட் ஆஃப் தை அப்படின்னு போட்டிருப்போம். அத்தோட 15வது மாதம் 15th month 1.25 வயசில் போடக்கூடிய தடுப்பூசி வந்து டிபிடியை திரும்பவும் ஒரு வேக்சின் போடுவாங்க. அத்தோட 5வது வருடத்தில் டுவல் ஆன்டிஜன் அப்படின்னு டெட்டனஸ்க்கு ஒரு வேக்சின் போடுவாங்க. 10வது மாதத்தில் 10வது வருடத்தில் 5வது வருடம் அடுத்து 10வது வருடத்தில் அதே மாதிரி இன்னொரு டுவல் ஆன்டிஜன் அப்படின்னு ஒரு வேக்சின் போடுவாங்க. அதுவும் டெட்டனஸ்க்கு எதிரான வேக்சின். 5வது வருடமும் 10வது வருடமும் டெட்டனஸ்க்கு எதிராக போடக்கூடிய வேக்சின். அது மட்டும் இல்லாத தனியார் ப்ரைவேட் ப்ராக்டிஸில் நிறைய பேர் வந்து சிக்கன் பாக்ஸ்க்கு வேக்சின் போடுறாங்க, டைஃபாய்டுக்கு வேக்சின் போடுறாங்க, நிமோனியாவுக்கு வேக்சின் போடுறாங்க. பட் அது வந்து கவர்மெண்ட் பாலிசி பிரகாரம் அன்றாட அத்தியாவசிய தேவை அப்படின்னு பார்த்தா இந்த வேக்சினை மட்டும்தான் சொல்கிறாங்க. மீதி இருக்கிறதெல்லாம் ஆப்ஷனல் வேக்சின்ஸ் தான். போடாமையும் இருக்கலாம், போடலைன்னா ஒன்றும் ஆபத்து கிடையாது. அதை பற்றி வேக்சின்ஸ் பற்றியும் ஒரு ஸ்மால் லைன் படிக்கும்போதே நம்ம சின்க்ரனைஸ் பண்ணிக்கணும். ஸோ எட்வர்ட் ஜென்னர் கற்றுக் கொடுத்த அந்த வேக்சினேஷன் கான்செப்டை வந்து நம்ம அது போல் பார்த்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் மார்ஃபாலஜி அண்ட் பிசியாலஜி ஆஃப் பாக்டீரியா வந்து ஒரு யூனிசெல்லுலார் ஆர்கனைசேஷன். யூனினா ஒன்று, யூனிட்டி, யூனிஃபார்ம், யூனிட்டி அதன் மாதிரி. ஸோ யுனைட். ஸோ யூனினா ஒன்றிய அப்படின்னு பேர். ஸோ ஒற்றை செல்லை கொண்ட கிருமிகள் எல்லாமே வந்து யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதில் பாக்டீரியா, வைரஸ்ஸு, ஃபங்கை இவங்க எல்லாம் அடக்கமாவாங்க அப்படி. ஸோ இவங்களுக்கு என்ன ஒரு ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ஒரு செல் வால் இருக்குது. அதாவது அவங்க வீடுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட ஒரு வீடு ஒரே ஒரு செல்லை குடுத்தனம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க வீடுக்குன்னு ஒரு செல் வால் இருக்குது. அந்த வீட்டுக்குன்னு ஒரு குடும்ப தலைவர் இருக்கார், நியூக்ளியஸ்க்குள்ளே ஒரு ஆத்மா இருக்குது, அது நியூக்ளியோலஸ்ஸு. அவங்கள சுற்றி வந்து கிச்சனு, பாத்ரூமு அது மாதிரிலாம் இருக்குது. வீட்டுக்கு கரண்ட் யார் கொடுக்குறாங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா, பவர் ஹவுஸ் ஆஃப் தி செல். அப்புறம் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், அதாவது அதுக்குள்ளே நடக்கக்கூடிய மெட்டபாலிசம், அந்த செல்லில் ஏற்படக்கூடிய மெட்டபாலிசமை யார் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். அதில் 2 விதமான ரெட்டிகுலம் இருக்குது, ஸ்மூது, ரஃப்பு. அப்புறம் அது மட்டும் இல்லாத தேக்க எனர்ஜி, ரிசர்வ் ஃபியூவல் யார் கொடுக்குறாங்கன்னா கால்கி பாடிஸ் கொடுக்குறாங்க. அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. ஏன் இந்த பாக்டீரியாவை இவ்வளோ வேகு பார்த்தாங்க அப்படின்னா, ஆன்டிபாக்டீரியல் ஏஜென்ட்ஸ் இவங்களால் நமக்கு வந்து சில நேரங்கள் ஆபத்து ஏற்படும் பொழுது இவங்கக்கிட்டேருந்து நம்மளை காப்பாற்றுறதுக்காக அந்த பாக்டீரியாவை பற்றி நம்ம எதிரியை நல்லா நம்ம பார்த்தா தான் நம்ம அதை அழிக்க முடியும் அப்படின்னு. பட் பாக்டீரியாவும் வைரஸும் உண்மையாகவே நம்மளோட எதிரியா அப்படின்னு கேட்டால் இன்ன வரைக்கும் அந்த கேள்விக்கு பதில் கிடையாது. பல இடங்களில் பாக்டீரியா இல்லைன்னா நம்ம வாழவே முடியாது. ஸோ சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா ஒருத்தர் வாழ இன்னொருத்தர் வழி கொடுத்தாகணும். ஒருத்தர் வாழும்போது அதில் வரக்கூடிய கழிவுகளில் இன்னொருத்தர் வாழ முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ மாட்டு சாணம் போட்டால் அது நாய்க்கு தீனி ஆகுது. நாயோட மோஷனில் நாடா புழுக்கள், பல புழுக்கள் வாழுது. அது புல் தரையில் மேயுது. புல் தான் கீழே இருக்கிறது லாஸ்ட். புல்லை வந்து மாடு திங்குது. புல்லை யாதையும் திங்கிறது இல்லை, அது மண்ணிலேருந்து விளையுது. அதாவது ஃபுட் செயின், உணவு சங்கிலியே நீங்கள் ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த ஒற்றை செல் கொண்ட பாக்டீரியா, ஃபங்கஸ் எல்லாம் உண்மையாக நமக்கு பயன்படலையான்னு கேட்டால் எடுத்த உடனே பதில் சொன்னால் உண்மையாக நமக்கு பயன்படுது. நம்ம சாப்பிடக்கூடிய தயிர், மோர், பால், வெண்ணெய் எல்லாமே பாக்டீரியா இல்லைன்னா நம்மளால் வாழ முடியாது. நம்ம போகிற மோஷன் வந்து பதப்படுத்தி ஒன்றாக போகிறதுக்கு பாக்டீரியா தான் உதவுது. நல்லா சாஃப்டாக நீங்கள் சில அட்வர்டைஸ்மெண்ட்டில் இட்லி பார்க்குறீங்கள, நல்லா பூ மாதிரி வருது. இந்த பருப்பு யூஸ் பண்ணிங்கன்னா அது பருப்புனால வர்றது கிடையாது. ஃபர்மெண்டேஷன், அதாவது அதில் இருக்கக்கூடிய புஞ்சான் ஃபங்கை க்ரோத்னால தான் இட்லி உப்பி வருது, மாவு உப்புது. ஸோ இந்த நுண்கிருமிகள் இல்லாத விட்டால் நம் மனிதர்களாக வாழ முடியாது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. பட் இருந்தாலும் நம்மளுடைய உடம்போட பாதுகாப்பு வளையம் சற்று தகர்க்கப்பட்டால்,
அதாவது நீரிழிவு நோயினாலேயோ அல்லது புகைப்பிடித்தல்னாலேயோ இல்லை ஏதோ ஒரு பல உடல் பருமன் அப்படிங்கிற காரணத்தில் அது வந்து தகர்க்கப்பட்டால் நம்மளுடைய பாதுகாப்பு வளையம் உடையப்படுது. அப்போ தான் இந்த நுண்கிருமிகள் அதோடைய இடத்த விட்டு வேறு இடத்துக்கு வந்த உடனே அதுக்கு புத்தி மாறிடுது. இதுதான் உண்மை. ஸோ இதை பற்றிலாம் நம்ம பார்க்கும் பொழுது இந்த பாக்டீரியாவுக்கு வெரிய ஷேப்ஸ் நம்ம பார்த்தோம். காக்கஸ், பெசிலஸ், விப்ரியோ, ஸ்பிரியோ. காக்கஸ்னால் வளையமாக இருக்கிறது, பேசிலஸ்னால் ராடு மாதிரி இருக்கிறது, விப்ரியோனா கமா ஷேப்பில், ஸ்பைரிலியம் அப்படின்னா நூடுல்ஸ் மாதிரி இருக்கிறது, ஸ்பைரோகிட்னா சற்று பெரிய நூடுல்ஸ் மாதிரி இருக்கிறது. அப்புறம் அவங்க இருக்கக்கூடிய அமைப்பை வச்சு சொல்கிறாங்க, ஒற்றைப்பட்டையா ரெட்டைப்பட்டையா. ஸோ ஒற்றையாக இருந்தால் அதுக்கு ஒரு பேர், திராட்சை மாதிரி இருந்தால் ஸ்டெஃபைலோகாக்கஸ்னு பேர். ஸோ அந்த மாதிரி வெவ்வேறு பேர்களை கொடுக்குறாங்க. ஸோ பேராக இருந்தால் டிப்ளோகாக்கை, கோர்வையாக செயினாக இருந்தால் அது ஸ்ட்ரெப்டோகாக்கை, 4ஆக இருந்தால் அது டெட்ராட்ஸ், 8ஆக இருந்தால் அது சார்சினா, திராட்சை போல் இருந்தால் அது ஸ்டெஃபைலோகாக்கஸ் அப்படின்னு பேர். அது மட்டும் இல்லாத அந்த நுண்கிருமிகளோட எப்படி அடையாளப்படுத்துறது, அதுக்கு டைஸ் பற்றி நம்ம பார்த்தோம். 2 டைஸ் தான் அடிப்படையாக நம்ம பயன்படுத்துகிறோம். ஒன்று வந்து நார்மலாக நம்ம பார்க்கக்கூடியது வந்து கிராம் ஸ்டெய்னிங். கிறிஸ்டியன் கிராம் தான் அதை கண்டுபிடிக்கிறாரு, அதனால தான் கிராம் ஸ்டெய்னிங் அப்படின்னு பேர். ஹெச்பிஇ நம்ம சில நேரம் நம்ம வந்து வார்ட்லேருந்து சாம்பிள்ஸ் அனுப்புவோம். அப்போது ஸ்பூட்டம் ஃபார் ஏஎஃப்பி கிராம் ஸ்டெய்னிங் அப்படின்னு நம்ம எழுதியிருப்போம். அதாவது அந்த கிருமிகளுக்கு நிறங்கள் கொடுத்து யாருன்னு கண்டுபிடிக்கிறது, நிறங்கள் கொடுத்து யாருன்னு கண்டுபிடிக்கிறதா இந்த ஃபார்முலா பேர். ஸோ அதில் வந்து இந்த கிராம் ஸ்டெயின், அப்புறம் இன்னொரு ஸ்டெயின் நம்ம பார்க்குறது ஆசிட் ஃபாஸ்ட் ஸ்டெயின். கிராம் ஸ்டெயினில் என்ன நடக்குது அப்படின்னா, முதல்ல அந்த நுண்கிருமிகள் மேலே ஒரு டையை, ஒரு கலரை நம்ம அதில் ஊற்றுறோம். அந்த கலரு பேர் கிறிஸ்டல் வயலட், மித்தல் வயலட் அல்லது ஜென்ஷன் வயலட்டுன்னு பேர். அதுக்கப்புறம் ஒரு டைலூட் சொல்யூஷன் ஆஃப் அயோடின் போடுறோம். அதுக்கப்புறம் அதை டீகலரைஸ் பண்ணுறதுக்கு எத்தனால் அல்லது அசிட்டோன் பயன்படுத்துகிறோம். அதுக்கப்புறம் கவுண்டர் டையை கார்பால்ஃபிஷின் கொடுக்குறோம். கார்பால்ஃபிஷின் வந்து ரெட் கலர் டை. ஸோ எதெல்லாம் முதல்ல கொடுத்த கலரை வந்து ப்ளூவாக வச்சுக்கிறதோ அதை கிராம் பாசிட்டிவ்னு சொல்கிறோம். ப்ளூவை இழந்துட்டு சிகப்பு கலரை, 2வது போட்ட கலரை எடுத்துக்குதுன்னா அதை பேர் கிராம் நெகட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதுக்கு அப்படி டைரெக்டாக ஆப்போசிட்டாக நம்ம பார்க்குறது தான் ஆசிட் ஃபாஸ்ட். ஸோ இதில் ஆரம்ப கட்டத்தில் சிகப்பு கலர் நிறத்தை கொடுக்குறாங்க கார்பால்ஃபிஷினில். அதுக்கப்புறம் இதில் பயன்படுத்துகிற சால்வெண்ட் வந்து என்ன சால்வெண்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சால்வெண்ட் அதே அயோடின் தான். டீகலரைஸ் பண்ணுறதுக்கு வந்து 20% சல்ஃபூரிக் ஆசிட் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் கான்ட்ராஸ்ட் டை என்ன கொடுக்குறோன்னா மெத்திலின் ப்ளூ கொடுக்குறோம், அப்படியே ஆப்போசிட்டில். ஸோ முதல்ல கொடுத்த சிகப்பு கலரை யாரெல்லாம் இழக்காமல் இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் ஆசிட் ஃபாஸ்ட் பெசிலைன்னு பேரிடுறோம். முதல்ல கொடுத்த சிகப்பு கலரை இழந்துட்டு 2வது கொடுத்த ப்ளூ கலரை, மெத்திலின் ப்ளூ கலரை எடுத்துக்கிறாங்களோ அவங்கள நான் ஆசிட் ஃபாஸ்ட், நான் ஏஎஃப்பி அப்படின்னு சொல்கிறோம். ஆசிடை வந்து அவங்க ரெசிஸ்ட் பண்ண முடியல, ஆசிடில் அவங்க கலரை சாயத்தை வெடுத்துடுறாங்க. ஸோ இவ்வளோ தான் நம்ம வந்து சென்ற வகுப்பில் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த அடிப்படை ஏவன்னா ஃபண்டமெண்டல்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஸோ முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பக்கங்களுக்கும் அர்த்தம் இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த பாக்டீரியாவை இன்னும் நல்லா கிட்ட போய் பார்க்க போகிறோம், அது எப்படிலாம் இருக்க போகுது அப்படின்னு. ஸோ இதுக்கு வந்து செல் வால் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த செல் வால் வந்து the cell wall accounts for the shape of the bacterial cell wall. அந்த செல் வால் இருந்தால் தான் அந்த பாக்டீரியாக்கே ஒரு ஷேப் கிடைக்குது. ரவுண்டாக இருந்தால் காக்கஸ், ராடு மாதிரி இருந்தால் பெசிலஸ் அப்படின்னு பேர் இருக்குது. The cell wall cannot be seen by direct light microscopy and does not stain with simple stains. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த செல் வாலை எந்த மைக்ரோஸ்கோப்லேயும் நம்ம பார்க்க முடியாது, இதற்கு நிறத்தையும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட் மே பி டெமான்ஸ்ட்ரேட்டட் பை பிளாஸ்மோலைசிஸ். When placed in hypertonic solution, the cytoplasm loses water by osmosis and shrinks, while the cell wall retains the original shape and size. Bacterial ghost அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஹைப்பர்டோனிக் சலைன் அப்படின்னா என்னென்னா அதிகமான கான்சன்ட்ரேஷன் கொண்ட உப்பு தண்ணி. ஹைப்பர்னா அதிகம், டோனிக் அப்படின்னா கான்சன்ட்ரேஷன், டோனிக்னா கான்சன்ட்ரேஷன், சலைனுனா உப்பு தண்ணி. ஸோ 3% NaCl வார்டில் வந்து நீங்கள் சில ஹைப்போநெட்ரிமியா பேஷண்ட்ஸ்க்கு டிரான்ஸ்மிஷன் கொடுக்குறத நினைவுபடுத்துகிறவங்கள. ஸோ அது வந்து ஒரு ஹைப்பர்டோனிக் சலைன் தான். அப்போ எது வந்து நார்மோடோனிக் சலைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.9% சோடியம் குளோரைட் தான் நார்மோடோனிக். ஸோ இதுதான் ரத்தத்தோடைய
டென்சிட்டி அடர்த்திக்கு நிகரான ஒரு பொருள். அப்போ நான் ரத்தத்தில் இருக்கிற அடர்த்திக்கு நிகரான பொருள் என்ன சலைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.9%, அதாவது 1% குறைவாக இருக்கக்கூடிய உப்பு தண்ணி. ஸோ இதையே 3% இருந்ததுன்னா நம்ம அதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹைப்பர்டோனிக் சலைன் சொல்கிறோம். இந்த ஹைப்பர்டோனிக் சலைனில் நம்ம பாக்டீரியாவை போட்டோம்னா, நீங்கள் ஆல்ரெடி கெமிஸ்ட்ரியில் நீங்கள் சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிற சாப்டரில் 12th ஸ்டாண்டர்டில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ ஃபஸ்ட் குரூப் இல்லாதவங்களுக்கு தெரியறதுக்காக சொல்கிறேன். ஸோ 2 பக்கம் நம்ம ஒரு சொல்யூஷன் வைக்கிறோம். ஒன்றில் உப்பு அதிகமாக இருக்கிற கரைசலும், இன்னொரு பக்கம் உப்பு குறைவாக இருக்கிற கரைசலும் நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடையில இந்த உப்பும் தண்ணியும் பரவக்கூடிய, அதாவது டிரான்ஸ்போர்ட் ஆகக்கூடிய ஒரு திரையை வச்சோம்னா, ஃபில்ட்ரேட்டிங் மெம்பரேன் அப்படின்னு சொல்கிறோம். மெம்பரேனை வச்சோம்னா எதில் உப்பு கம்மியாக இருக்கோ அதில் இருக்கிற தண்ணி வந்து உப்பு அதிகமாக இருக்கிற இடத்த நோக்கி போகும். ஸோ இதில் என்ன ஆகுதுன்னா, சால்வெண்ட் கிராஸஸ் ஃப்ரம் ஹையர் டைல்யூஷன் டு லோவர் டைல்யூஷன் அப்படின்னு பொருள். சல்யூட்ஸ் மாறுவதில்லை. சல்யூட் உப்பு இதில் இருக்கிற உப்பும் அதில் இருக்கிற உப்பும் ஒரே அளவில் தான் இருக்குது. உப்பு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதில்ல. உப்புக்கு சூழ இருக்கிற தண்ணீர் இருக்கு இல்லையா, அது உப்பு அடர்த்தி குறைவான இடத்துலேருந்து உப்பு அடர்த்தி மிகமான இடத்துக்கு, அதாவது அதிகமான இடத்தை நோக்கி போகுது. இந்த கான்செப்ட் பேர் தான் ஓஸ்மோசிஸ், ஆஸ்மோசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் வீட்டுக்கு வீடு வந்து இப்போ ஆர்ஓ வாட்டர் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருது, என்ன குழந்தைக்கு அடிக்கடி பேதி சளி இருமல் வருதா, உங்கள் வீட்டில் இன்னும் நீங்கள் ஆர்ஓ வாட்டர், காப்பர் பாட்டம் ஆர்ஓ வாட்டர் போடலையா அப்படின்னு அட்வர்டைஸ்மெண்ட்டில் கேட்குறத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ஆர்ஓ அப்படின்னா என்ன ஃபுல் ஃபார்ம்னா ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ். ஸோ இதில் வந்து உப்பை எடுக்கிறத தான் நம்ம வந்து ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ்ன்னு சொல்கிறோம். அதை பற்றி இப்போ நம்ம ரொம்ப பார்க்க போகிறதில்ல. ஃபஸ்ட்டு ஆஸ்மோசிஸ் தான் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஆஸ்மோசிஸ்ங்கிறதுக்கு அடிப்படை தகவல் இதுதான். இதை வந்து வீட்டில் நம்ம எங்கேயாவது பயன்படுத்துகிறோமான்னு கேட்டாக்கா கண்டிப்பாக பயன்படுத்துகிறோம். சில சமயம் மருமகள்லாம் இந்த மாதிரி குழம்புலாம் வைக்கும்போது உப்பு அதிகமாகிடும். சில மாமியார் அந்த மருமகள்லாம் கரைச்சி கொட்டுவாங்க. சில மாமியார்கள், அன்பான மாமியார்கள், உருளைக்கிழங்கை வெட்டி வீசுவாங்க குழம்புல. உருளைக்கிழங்கை வெட்டி வீசினாக்கோ இல்லை தேங்காவை அரைச்சி கொஞ்சம் ஊற்றுனாக்கா அந்த குழம்பு உப்பு கொஞ்சம் குறையும். எப்படி குறையுது அப்படின்னா, நம்ம சால்யூட்டை எப்படி குறைக்கிறோன்னா சால்வெண்ட்டை அதிகப்படுத்துகிறோம். ஆஸ்மோசிஸ் மூலியமாக அந்த பொட்டேட்டோ வந்து இருக்கிற தண்ணியெல்லாம் இழுத்துருது. அப்போது உப்பு சமமாகிறது. அதுதான் கான்செப்ட். ஸோ இந்த ஆஸ்மோசிஸ் உலக அளவில் எல்லா இடத்துலையுமே நடக்குது. நம்மளுடைய பிளட் சப்ளை இல்லை ஆக்சிஜன் எப்படி டிரான்ஸ்ஃபியூஷன் ஆகுதுன்னா அதுவும் அதே டிஃப்யூஷன் மூலியமாக தான் நடக்குது. நம்மளுடைய ஆர்ட்ரி வெயின்ஸ் வந்து ரெண்டுமே சந்திக்கிற இடத்துக்கு பேர் கேபிலரிஸ்னு பேர். உங்களுக்கு ஒரு சில வகுப்புகளில் சொல்லியிருப்பேன். அப்போ ஆக்சிஜன் குறைவாக இருக்கிற இடம் நம்ம ரத்தம் இருக்கும் பொழுது, ஆக்சிஜன் அதிகமாக இருக்கிற இடம் வந்து வெளியே அட்மாஸ்ஃபியரில் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரம் ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு லோவர் கான்சன்ட்ரேஷன் சிம்பிளி டிஃப்யூஸ் ஆகிடுது. அதுதான் மெத்தட். எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்வியோலையில் நடக்குது. லங்ஸோட ஆல்வியோலைன் மெம்பரேனில் நடக்குது. அதே மாதிரி ரத்தத்தில் கான்சன்ட்ரேஷன் கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருக்கும்போது அந்த கார்பன் டை ஆக்சைடு வெளியே கம்மியாக இருக்கும்போது அப்படியே வெளியேறிடுது. ஸோ இந்த மெத்தடுக்கு பேர் தான் டிஃப்யூஷன் அப்படின்னு பேர். ஸோ அப்போ இந்த செல்வால் வந்து ஆஸ்மோசிஸ் மூலியமாக அதோடைய உள்ளே இருக்கிற சைட்டோபிளாசமை குறைச்சிட்டு நம்ம அந்த செல்வாலை பார்த்தோம் அப்படின்னா, இந்த செல்வால் வந்து எவ்வளோ மீட்டர் திக் அப்படின்னா 10லேருந்து 25 நானோமீட்டர், 10லேருந்து 25 நானோமீட்டர் திக் அப்படின்னு பேர். அண்ட் அக்கௌண்ட்ஸ் ஃபார் தி 20 to 30% ஆஃப் தி ட்ரை வெயிட் ஆஃப் தி செல்ஸ் அப்படின்னு பேர். ஸோ நம்ம வந்து இதுதான் அந்த பாக்டீரியாவோட எதிர்ப்பு சக்திக்கு அடிப்படையான அஸ்திவாரம் கொடுக்குற ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செல்வால். ஸோ பெரும்பாலான ஆன்டிபயோட்டிக்ஸ், ஆன்டிபாக்டீரியல் ஏஜென்ட்ஸ் எல்லாமே இந்த செல்வாலை தகர்க்கிற மருந்துகளாக தான் உருவாக்கப்படுகின்றன. ஸோ ஆன்டிபாக்டீரியல் ஏஜென்ட்ஸ் எல்லாமே இந்த பாக்டீரியல் செல்வாலை உடைக்கக்கூடிய மருந்துகளாக நம்ம பார்க்குறோம். ஸோ அப்புறம் இந்த செல் வால்குள்ளே என்ன இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைட்டோபிளாசம். அந்த சைட்டோபிளாசமில் தான் வெவ்வேறு பொருட்கள் பொருத்தப்பட்டிருக்கு. முட்டையில் இருக்கிற மஞ்சக்கருவை நம்ம நியூக்ளியஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் அந்த சுற்றி வெள்ளையை பார்க்குற நம்ம ஆல்பம் என்ன, இப்போது சைட்டோபிளாசம்னு ஜஸ்ட் ஒரு கம்பேரிசனுக்கு சொல்கிறோம் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ ஒரு முட்டையை உடைச்சு நம்ம தோசைக்கல்ல ஊற்றும் பொழுது முதல்ல ஒரு வட்டமாக தெரியுது, நடுவில் மஞ்சக்கரு தெரியுது. மஞ்சக்கருவை நம்ம நியூக்ளியஸ்ன்னு வச்சுக்கலாம். அந்த வெள்ளைக்கரு முடிகிற இடத்த செல்வால்னு எடுத்துக்கலாம். வெள்ளையாக இருக்கிறத சைட்டோபிளாசம்னு எடுத்துக்கலாம். அந்த சைட்டோபிளாசம்குள்ளே பொருத்தப்பட்டிருக்கிற பொருட்கள் தான்
ரைபோசோம்ஸ், அது வந்து உள்ளே இருக்கிற மூலக்கரு, அது வந்து ரைபோநியூக்ளிக் ஆசிட்னு சொல்கிறோம். ஸோ அதை ஷார்ட் ஃபார்மாக RNA அப்படின்னு சொல்கிறோம். நம்மளுடைய மரபணுக்கள் எதில் பாதுகாக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய RNA மற்றும் DNAல. பெரும்பாலான பிளான்ஸ் எல்லாமே RNA கொண்டதாகவும், அனிமல் மாலிகுல்ஸ் எல்லாமே வந்து DNA கொண்டதாகவும், சில மைக்ரோ ஆர்கானிசம்ஸு RNA கொண்டதாகவும் DNA கொண்டதாகவும் இருக்குது அப்படிங்கிறது தான் இதில் நம்ம பார்க்கக்கூடிய தகவல். அப்புறம் இந்த பாக்டீரியாவோட மையக்கரு நியூக்ளியஸ்குள்ளே வரும். தே அப்பியர் அஸ் ஓவல் ஆர் இலாங்கேட்டட் பாடிஸ். அதாவது இதில் வந்து டிஆக்சி ரைபோநியூக்ளிக் ஆசிட், ஸோ டிஎன்ஏவோட ஷார்ட் ஃபார்ம் ஃபுல் ஃபார்ம் எழுதிருங்க சார்ட்ஸில். அப்புறம் RNA ரைபோநியூக்ளிக் ஆசிட், RNAவோட ஷார்ட் ஃபார்ம் ஃபுல் ஃபார்மும் நம்மளுடைய அந்த அக்ரோனிம் சார்ட்டில் எழுதிருங்க. ஸோ இதுதான் அந்த பாக்டீரியாவோட அடிப்படை நியூக்ளியர் பொருள். இதுதான் நாளைக்கு அது மல்டிப்ளை ஆகும் பொழுது இதிலேருந்து தான் அந்த பாலுக்கு புறை எடுக்கப்படுகிறது. பால் தயிராக மாறணும்னா புறை குத்துற தயிர் நல்ல தயிராக இருக்கணும். அதுவே மூக்குசளி மாதிரி இருக்கிற தயிர்லேருந்து நீங்கள் பாலை புறை குத்துனீங்கன்னா அடுத்து வர தயிர் மூக்குசளி மாதிரி தான் இருக்கும். தயிர் நல்லா கட்டியாக கேக் மாதிரி வரணும்னா கட்டியாக இருக்கிற தயிர்லேருந்து எடுக்கிற புறையை நம்ம எடுக்கணும். ஸோ அந்த அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அடுத்த வர சன்னதிகள் நல்லாயிருக்கும். ஃபவுண்டேஷனே வீக்காக இருந்ததுன்னா அடுத்தடுத்த வர்றதும் வீக்காக இருக்கும். அதுதான் நான் உங்களுக்கு பிரெஸ்ட் ஃபீடிங் கிளாஸில் சொல்லியிருக்கேன். உடல் நலம் குறைவான தாய்மார்கள் உடல் நலம் குறைவான குழந்தைகளையே பெற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். உடல் இடை குறைவாக உடல் நலம் குன்றிய தாய்மார்கள் உடல் நலம் குன்றிய குழந்தைகள் தான் பிறப்பார்கள். என்ன காரணம்னா மரம் நல்லா இருந்தால் தான் காய் நல்லா இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம கிளினிக்கில் ரொம்ப நாளாக ஒரு தென்னை மரம் காய்க்கவே இல்லை. இப்போ தண்ணி ஊற்ற நல்லா காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். தென்னை மரம்னா தண்ணி ஊற்றணும் சார், வாழை மரம்னா தண்ணி ஊற்றணும் சார். ஆனால் நம்ம உடம்புக்கும் நம்ம கொஞ்சம் ஆகாரம் போட்டால் தான், அளவாக போட்டால் அது நல்லா வளரும். அதுக்கப்புறம் இவங்களுக்குன்னு ஒரு பைக்கு 2 வீலர்லாம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இவங்க ஒரே இடத்துல இருந்தால் போர் அடிக்கும் இல்லையா. இது எல்லாருமே ஒரு ரெக்ரியேஷன் கேட்குறாங்க, இங்கே அங்கே போகணும்னு. ஸோ இவங்களுக்கு என்ன பைக்கு கொடுத்துருக்காங்கன்னா 2 ரெக்கைகள் கொடுத்துருக்காங்க. அது பேர் தான் ஃப்ளாஜெல்லா அப்படின்னு பேர். என்ன பேர் அப்படின்னா ஃப்ளாஜெல்லா அப்படின்னு பேர். ஸோ இது 2 ஹூக் மாதிரி இருக்கும். கரப்பாம்பூச்சிக்கு முன்னாடி 2 ஃபிலமெண்ட் இருக்குது இல்லையா, முன்னாடி ஆண்டனான்னு சொல்லுவாங்க. கரப்பாம்பூச்சிக்கு 2 முன்னாடி இருக்கிறது பேர் ஆண்டனா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃப்ளாஜெல்லாவை வச்சுக்கிட்டு அப்படியே அது உலா வந்துக்கிட்டே இருக்கும். ஊட்டி, கொடைக்கானல், அதுமாரி கேரளா அப்படின்னு சுற்றின்னு வர மாதிரி. அது உலகம் முழுதுமாக பயணிக்கிற பயனாளிகள். இவங்களுக்கு வீசா கிடையாது, பாஸ்போர்ட் கிடையாது. எங்கே வேணால் போவாங்க, எங்கே வேணால் வருவாங்க. யாரும் தடுத்து நிறுத்த முடியாது, ஏன்னா கண்ணுக்கே தெரியாது. இப்போ உலகமே கண்ணுக்கு தெரியாத ஒரு உருவத்தை பார்த்து தானே பயந்துக்கிட்டு இருக்கு இல்லையா. கண்ணுக்கு தெரிஞ்சு தான் நேராக பிடிச்சி கோட்டில் போட்டிருப்பாங்க. எங்கேருந்து இருந்தால் தான் நம்ம பிடிக்க முடியும். பிடிக்கவே முடியாமல் தான் திண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் சில பாக்டீரியா அவங்களோட பயணத்துக்கு சில பேர் எப்படி கார் வச்சுருக்காங்க, பைக் இல்லாமல் கார் வச்சுருக்காங்க. சில பேர் ஃபிம்ப்ரியே, ஃப்ளாஜெல்லா மாதிரி இன்னொரு லோகோமோட்டார் ஆர்கன் பேர் ஃபிம்ப்ரியே அப்படின்னு பேர். ஸோ இப்போ இந்த ஃப்ளாஜெல்லாவை எப்படி நம்ம அரேஞ்ச் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். இது செல்வாலில் அட்டாச் ஆகக்கூடிய இடம் தான் இந்த ஃப்ளாஜெல்லா. அதுக்கப்புறம் இந்த ஃப்ளாஜெல்லா மோனோ இதாக இருக்கலாம், அல்லது மல்டி ஃப்ளாஜாக இருக்கலாம், இல்லை பையாக இருக்கலாம், இல்லை உடம்பு ஃபுல்லாக சுற்றி வர மாதிரியே இருக்கலாம். அதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. ஸோ இதை பொறுத்து இது எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் ஒரு பாக்டீரியா எப்படி தெரியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஃப்ளாஜெல்லாவோட. அதுக்கப்புறம் டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அ பாக்டீரியல் ஸ்போர். இந்த பாக்டீரியாவுக்கு, இந்த வைரஸ்க்கு, இந்த ஃபங்கஸ்க்கெல்லாம் ஒரு இருக்குது. எங்கே வந்து அவங்க இடம் வந்து ஒரு தோதா இல்லை, ஒரு சௌரியமாக இல்லை, இங்கே நம்ம வாழ முடியாது, இங்கே வந்து நமக்கு இடைஞ்சலாக தான் இருக்கும் அப்படின்னா தன்னை சுற்றி ஒரு அரணை அமைச்சிட்டு கடையை சாத்திடுவாங்க. அவங்க இருக்கிறதே அங்கே தெரியாது. ஆனிமல்ஸ்க்கும் சில நேரம் இந்த ஹேபிட் இருக்குது. அதுக்கு பேர் ஹைபர்னேஷன் சொல்கிறாங்க. கரடிலாம் பார்த்திங்கன்னா 7 மாதங்கள் குகைக்குள்ளேயே இருக்குமா. சாப்பாட்டுக்கு வராது, தண்ணிக்கு வராது, யூரின் போக வராது, மோஷன் போக வராது. 7 months 6 months நல்ல ஸ்லீப்பில் இருக்கும். நம்மளும் சில நேரத்தில் கிளாஸில் ஹைபர்னேஷன் போய்ட்றோம். ஆள் உட்காந்துக்கிட்டு இருப்போம், மனசு நல்லா ஜாலியாக தூங்கிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதை பேர் தான் ஹைபர்னேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கிருமிகள், இந்த பாக்டீரியா தனக்கு பிடிக்காத காலகட்டத்தில் ஒரு சூழலில் இருந்தாங்கன்னா தன்னை சுற்றி ஒரு பாதுகாப்பு வலையை போட்டு, இல்லாட்டி யார் பண்ணுவாங்க வந்து
யாராவது டென்ட்டு கோட்டா போட்டுருவாங்க, ஏதாவது இளநீர் கடை போட்டுருவாங்க, இஸ்திரி கடை போட்டுருவாங்க, காய்கறி கடை போட்டுருவாங்க, கறி கடை போட்டுருவாங்க, காலியாக ஒரு மணி இருந்தால் கடை போட்டுருவாங்க இல்லையா. ஸோ அந்த நம்ம ஆட்கள் என்ன பண்ணுறாங்க, காம்பவுண்ட் போட்டு கேட்டு போட்டு இந்த நிலம் சொக்கலிங்கம் நாடாருக்கு சொந்தமானது, இந்த முதலியாருக்கு சொந்தமானது அப்படின்னு இனத்தோட பேரையும் சேர்த்து எழுதி போர்டை போட்டு தொங்க விட்டுருப்பாங்க. ஸோ இவருக்கு சொந்தமானதுன்னு. இவங்க என்ன பண்ணுவாங்க, அதுக்கு சுற்றி இவங்க இந்த பாக்டீரியாவும் லேசுப்பட்டவங்க கிடையாது, சுற்றி இதுக்கு பேர் வந்து ஸ்போர் ஃபார்மேஷன் அப்படின்னு பேர், ஸ்போர் ஃபார்மேஷன். சரி, இவங்க அப்படியே இருந்துருவாங்களா, அதுக்கப்புறம் திறப்பாங்களா அப்படின்னு கேட்டால், நல்ல சூழ்நிலைகள், நல்ல விலைவாசிலாம் கம்மியாக இருக்குது, காய்கறிலாம் கம்மியாக இருக்குது, இந்த இல்லை மழை நல்லா பெய்யுது, இப்போ நல்லா பயிர் வைக்கலான்னு நல்ல சாதகமான சூழ்நிலை வரும் பொழுது திரும்பவும் மலருவாங்க. பாக்டீரியாவை அழிக்கிறத காட்டிலும் பாக்டீரியல் ஸ்போர்ஸ் அழிக்கிறது தான் இன்னும் ரொம்ப கஷ்டம். பாக்டீரியாவை கூட நம்ம ஈஸியாக பாயில் பண்ணால் போயிடும், பட் ஸ்போர்ஸாக இருந்ததுன்னா அண்டர் ப்ரெஷரில் தான் நம்ம அதை ஆட்டோக்ளேவ் பண்ணணும். ஸோ அதை தான் நம்ம ஸ்டெரிலைசேஷன் மெத்தடில் ஆட்டோக்ளேவிங் அப்படிங்கிற ப்ராசஸை பார்க்குறோம். ஸோ அப்படி அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது இவங்களோட இனப்பெருக்கம். உலகம் ஃபுல்லாக குடும்ப கட்டுப்பாடு பண்ணுற ஒரே ஜீவன் மனுஷன் மட்டும்தான். மனுஷனை தவிர வேறு யாருமே குடும்ப கட்டுப்பாடு பண்ணுறதில்ல. அது பாக்டீரியா வந்தாலும் சரி, ஆடாக இருந்தாலும் சரி. ஆனால் மனுஷனோட மூளை எவ்வளோ கிரிமினல் ஆகிடுச்சு, பன்னிகளுக்கு கூட குடும்ப கட்டுப்பாடு பண்ணிடுறான், நாய்க்கு குடும்ப கட்டுப்பாடு. எந்தெந்த ஜீவன்லாம் போய் சிங்கத்துக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ணி பாருங்களேன், கரடிக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ணி பாருங்களேன். அது அப்பாவியாக இருக்கிற நாயையும் பன்னியையும் பிடிச்சி, அதுவும் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா. பன்னிக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ணுற ப்ரொசீஜர் பேர் கேட்ஸ்ட்ரேஷன் அப்படின்னு பேர். கேட்ஸ்ட்ரேஷன் பேர். ஒரு கத்திரிக்கோள் மாதிரி எடுத்துகிட்டு போவாங்க, ஒரு சின்ன வளையம். நீங்கள் ஊரெல்லாம் பார்த்தீங்கன்னா வேலை இல்லாத இளைஞர்கள் சமுதாயம் இந்த வேலை தான் கொடுப்பாங்க அவங்களுக்கு. நகராட்சியில் ஒரு வளையத்தையும் கொடுத்துட்டு பெரிய கம்பை ஒன்று கொடுத்துட்டு அந்த பன்னி அந்த வளையத்தில் கழுத்தை பிடிச்சி டைட் பண்ணிப்பாங்க. அந்த பன்னியால் நகர முடியாது. அப்புறம் அந்த பன்னியோட விரைய ஆண் பன்னியை தான் குடும்ப ஏதாவது ஒன்றை குடும்ப கட்டுப்பாடு பண்ணால் போதும். பெண்ணை குடும்ப கட்டுப்பாடு பண்ணுறது கஷ்டம்னா ஆப்ரேஷன்லாம் பண்ணணும். ஆணை குடும்ப கட்டுப்பாடு பண்ணுறது ஈஸியான விரக்கொட்டை வெளியே கீழே தொங்குது, அந்த விரக்கொட்டையை வேரோட வெட்டி கனெக்ஷனை ப்ளூடூத் கனெக்ஷன் ஆஃப் பண்ணி விட்டுறாங்க. ஆனால் சும்மா இருக்கிற ஜீவராசிகளை தான் அப்படி பண்ண முடியுது. இதே கொரோனா வைரஸ்க்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ணி பாருங்களேன், பண்ண இயலாது. அது மாதிரி பாக்டீரியாவோட வளர்ச்சியை குடும்ப கட்டுப்பாடு பண்ண இயலாது. அதோடைய வளர்ச்சி சரியான வளர்ச்சி, கோடான கோடிகளாக, மில்லியன்ஸாக ட்ரில்லியன்ஸாக அந்த மாதிரி வளர்ச்சி ஒரு நாள் ஒரு இரவில் அப்படியே கோடியாக வளர்ந்துருவாங்க. அதனால தான் பாக்டீரியல் கவுண்ட்லாம் நீங்கள் யூரின் கல்ச்சரில் பார்த்தீங்கன்னா 10 to the power of 5. 10 to the power of 5னா எத்தனை? ஸோ 10 to the power of 5 1 lakh அளவில் வந்து அவங்க வளர்ச்சி அடைவாங்க. the total count gives the total number of cells. அதுக்கப்புறம் இந்த பாக்டீரியாவை என்ன பண்ணாங்க, பாக்டீரியாவை தானே ஐசோலேட் பண்ண முடியல. பாக்டீரியா எதுலலாம் வருது, ரத்தத்தில் வருது, ஸ்பூட்டமில் வருது, யூரினில் வருது, மலத்தில் வருது, அதை பிடிச்சி வளர்ச்சி வச்சு பார்த்தாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு 2 வார்த்தையை நான் அறிமுகப்படுத்துகிறேன். இன்விட்ரோ, இன்விவோ அப்படின்னு ஒரு வார்த்தையை அறிமுகப்படுத்துகிறேன். இன்விவோனா உடம்புக்குள்ளேயே வளர்கிற ஜீவராசிகளுக்கு பேர் இன்விவோ. விவோ மொபைல்லாம் உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை, அதனால் ஸ்பெல்லிங்க்கு ஒன்றும் அதே ஸ்பெல்லிங் தான், விஏவிஓ தான். அதனால் ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்ச பொருளாக சொன்னால் தான் உங்களுக்கு தெரியும். இன்விவோனா உள்ளுக்குள்ளே, நீங்கள் எப்படி செல்ஃபோனை உங்களுக்குள்ளேயே வச்சுக்கிறீங்க, அதுலேருந்து வெளியே வர்றது இல்லையா, அதனால் விவோனா உள்ளுக்குள்ளே நடத்தணும். விட்ரோனா வெளியே அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு செல் உடம்புக்குள்ளே வளர்ச்சி அடையுது அப்படின்னா அதுக்கு பேர் இன்விவோ. வெளியே அது வளர விடுறாங்க, நம்ம எப்படி ஒரு பண்ணையை வச்சு வளர்க்குறாங்கன்னா அதை இன்விட்ரோ அப்படின்னு சொல்கிறாங்க. இன்விவோ எப்படி வளருதுன்னா இயற்கையாகவே வளருது. ஒரு நோய் தொற்று ஏற்படும் பொழுதோ ஏதோ ஒரு கிருமி தொற்று ஏற்படும் போதோ இன்விவோ வளருது. இன்விட்ரோ வந்து மனுஷனோட கிரிமினல் மூளை அதை எடுத்து லேபில் வச்சு வளர்த்து பார்க்குறான். இப்போ நமக்கு இந்த வைரஸ் வந்ததுக்கும் ஒரு அடிப்படை காரணம் அதுதான், லேப் லீக் தியரியும் சொல்கிறாங்க. ஸோ அதை வைரஸ் வந்து லேபில் வச்சு வளர்த்து பார்க்குறான். பயோவார் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது லேப்லேருந்து லீக் பண்ணி விட்டுறான். அதுக்கு சில மாற்றங்கள், கிருமிக்கு சில மாற்றங்களை கொடுத்துட்டு வெறும் ஃப்ளாஜலா, உனக்கு 2 ஃப்ளாஜலா தானே இருக்குது, நான் வந்து என்கிட்ட லேப் வச்சுருக்கேன், உனக்கு ஆப்ரேஷன் பண்ணி 500 ஃப்ளாஜலா மாதிரி கொடுக்குறேன், உன்னால் 100 மீட்டர் பறக்க முடியாததுக்கு உனக்கு நான் 5000 கிலோமீட்டர் பறக்கிற மாதிரி கெப்பாசிட்டி பண்ணி கொடுத்துட்றேன். சில பேர் வண்டிக்கு வந்து ரீபோரிங் பண்ணுவாங்க. 100cc வண்டியை மெக்கானிக் என்ன பண்ணுவாங்க, உள்ள சிசியை ஏற்றுவாங்க. அதனால தான் இந்த காதில் கடுக்கன் போட்ட வாலிபர் வந்து இந்த பைக்கை உருன்னுவாங்க, பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால் வந்து அதோடைய கெப்பாசிட்டியை மாற்றுறதுக்கு பேர் தான் வந்து லேபில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா
அதை வந்து ரீமாடலிங் பண்ணுறாங்க, அந்த பாக்டீரியாவை வந்து ரீமாடலிங் பண்ணுறாங்க. பட் இதெல்லாம் மனுஷனோட கிரிமினல் மூலம் பயோவாருக்கு பயன்படுகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த பாக்டீரியா க்ரோத்துக்கும் ஒரு ஃபேஸ் இருக்குது. பாக்டீரியல் க்ரோத் ஃபேஸ் வந்து இம்பார்ட்டன்ட் ஷார்ட் நோட்ஸு. ஸோ இதுக்கு வந்து 4 ஃபேஸ் இருக்குது. ஒன்று லேக் ஃபேஸு, லாக் ஃபேஸு, ஸ்டேஷ்னரி ஃபேஸு, ஃபேஸ் ஆஃப் டிக்ளைன். லேக் ஃபேஸ்னால் எடுத்த உடனே அதால் வளர்ச்சி அடையிற முடியறதில்ல. இடம் பொருள் ஏவல்லாம் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக வளருவாங்க. அப்புறம் சரியான ஆள் அகப்பட்டாங்கன்னா டப்புன்னு லட்சக்கணக்கில் அதோடைய இனவிருத்தி அதிகப்படுத்திட்டு அதுக்கப்புறம் இனவிருத்தி பண்ண முடியலன்னா இனவிருத்தி அவங்க சாறு தண்ணி சாப்பாடெல்லாம் போடணுமே. குடும்ப குட்டி புள்ள குட்டி அதிகமானோடனே எல்லாரையும் பாதுகாத்துக்கிட்டு வராங்க. அதனால் அதுக்கப்புறம் அந்த இனப்பெருக்கம் ஒரு ஸ்டேஷ்னரி ஃபேஸை அட்டைன் பண்ணுது. அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலி மேன் என்ன பண்ணுறது, குடும்பத் தலைவர் நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டு கடைசியில் டிக்ளைன் ஆகி இறந்து போய்டுறாரு. ஸோ பாக்டீரியாவுக்கும் அதே கதை தான், மனுஷனுக்கும் அதே கதை தான், பாக்டீரியாவுக்கும் அதே கதை தான். ஸோ இதுதான் பாக்டீரியல் க்ரோத் ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ உங்களுடைய அசைன்மெண்ட்டில் பேஜ் நம்பர் 20 ஃபிகர் 2.13, பேஜ் நம்பர் 17 ஃபிகர் 2.10 2.11, பேஜ் நம்பர் 16 ஃபிகர் 2.8 ஃபிகர் 2.9. ஸோ அதை வரையும் நோட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த நோட்ஸையும் எழுதிக்கோங்க. பேஜ் நம்பர் 19 இந்த ஷார்ட் நோட்ஸ்ன்னு மார்க் பண்ணியிருக்கேன். பாக்டீரியல் க்ரோத் கர்வ், லாக் ஃபேஸ், ஸ்டேஷ்னரி ஃபேஸ், ஃபேஸ் ஆஃப் டிக்ளைன். சரி, இவ்வளோலாம் வந்து பாக்டீரியாவை பற்றி நம்ம பார்த்தோம், அவங்க வளர்ச்சியெல்லாம் பார்த்தோம். அவங்க வந்து இந்த குண்டா இருக்கிறவங்கள பார்த்தாலே ஒரு பாட்டுக்கு ஆடுவாங்க, இந்த கடையில் நீ அரிசி வாங்குற, அந்த மாதிரி நீ இவ்வளோ வளர்ச்சி அடையிறியே, உன்னை சாகடிக்கவே முடியலையே, உன்னை பார்த்தா மனுஷன் அலறானே, நீ என்ன தான் பார்த்திங்கிற அப்படின்னு கேட்டு பாக்டீரியல் நியூட்ரிஷனை பற்றி சொல்கிறாங்க. பாக்டீரியா வந்து 80% தண்ணி தான் குடிக்குதான், நீரில் தான். அது பிரின்சிபல் கான்ஸ்டிட்யூயன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80% அது 80% வாட்டரை தான் யூஸ் பண்ணுது, வாட்டரால் தான் செய்யப்பட்டது. அதோடைய பாக்டீரியாவோட இனப்பெருத்திக்கு என்ன தேவை அப்படின்னா கார்பன் தேவையாம், நைட்ரோஜன் தேவையாம், சில உப்புகள் தேவையாம். அதுக்கப்புறம் சில பாக்டீரியா சூரிய ஒளி இருந்தால் தான் வளருமா, சில பாக்டீரியா சில கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் உடம்பில் நடக்கக்கூடிய சில வேதியியல் மாற்றங்கள் இருந்தால் தான் வளருமா. அது பாக்டீரியா எதெல்லாம் அவங்களுடைய உணவை அவங்களே வந்து இனப்பெருக்கத்தை பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, உற்பத்தி பண்ணிக்கிறாங்கன்னா எப்படி ஆர்கானிக் ஃபார்மிங் சொல்கிறாங்க. எங்களுக்கு தேவையான வெண்டைக்காவை நாங்களே எங்கள் பின்னாடி இருக்கிற தோட்டத்தில் வளர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அவங்க ஆட்டோட்ராப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆட்டோனா செல்ஃபு தானியங்கி. இல்லை சில பேர் வந்து இப்போ உள்ள இல்லத்தரசிகள்லாம் இப்படி வீட்டில் சமைக்கிறது இல்லைலாம் இந்த ஆன்லைனில் ஸ்விக்கி ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க இல்லையா. நகர்வாழ் மக்கள் தான் அப்படி இல்லை, கிராமவாழ் மக்கள் கூட இப்போ ஸ்விக்கி ஜொமேட்டோக்கு வந்துட்டாங்க. ஸோ அவங்களும் ஆர்டர் பண்ணி 50 ரூபா 100 ரூபான்னு சொல்லிட்டு ஒரு தோசை புரோட்டா சில்லி புரோட்டா அப்படிலாம் சாப்பிட்றாங்க. அவங்கள ஹெட்ரோட்ராப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, இன்னொருத்தவங்களை நம்பி வாழ்கிறாங்க. அப்புறம் இவங்களுக்கு என்னென்ன உப்புகள் ரொம்ப தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ்பேட்டு, சல்பேட்டு, சோடியம், பொட்டாசியம், மெக்னீசியம், மேங்கனீஸ், கால்சியம், கிட்டத்தட்ட மனுஷனுக்கு தேவையானது தான். ஸோ நம்ம அந்த எலக்ட்ரோலைட்ஸில் பார்க்குறோம் இல்லையா, சோடியம், பொட்டாசியம், மெக்னீசியம், அயன், கால்சியம்லாம் நம்ம பார்க்குறோம். இவங்களுக்கும் நிறைய அதெல்லாம் தேவைப்படுது. ஸோ சம் பாக்டீரியா நீட் சம் விட்டமின்ஸ் கூட இவங்களுக்கும் தேவைப்படுதான். நமக்கு தான் வந்து இந்த கொரோனாவில் ஜிங்கோவிட் ரொம்ப ஃபேமஸ் ஆகிருந்தது இல்லையா, ஊர் பேர் பட்டி தொட்டிலாம் ஃபேமஸ் ஆகிருந்தது, ஜிங்க்கு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி. அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கும் சில விட்டமின்ஸ் எல்லாம் தேவைப்படுதான். அப்போ தான் இவங்களுக்கு என்னென்ன விட்டமின்ஸ்லாம் தேவைன்னா பி காம்ப்ளெக்ஸ் தான் தேவைப்படுதான். தயாமின், ரைபோஃப்ளேவின், நிக்கோட்டினிக் ஆசிட், பைரோடாக்சினிக் ஆசிட், ஃபோலிக் ஆசிட், விட்டமின் B12, அதாவது பி காம்ப்ளெக்ஸ் ஃபுல்லாக இவங்களுக்கு தேவைப்படுது. ஸோ பெரும்பாலும் இவங்க ஃபேட் சால்யூபிள் விட்டமின்ஸ் சாப்பிடாததை பார்த்தா இவங்க வெஜிடேரியனாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பாக்டீரியா வந்து புலால் மருத்தில் ஃபாலோ பண்ணுறாங்க போல இருக்குது. ஏன்னா இவங்க சிக்கன் மட்டன்லாம் கேட்கல, ப்ரோட்டீன் எதுவுமே கேட்கல. பட் இருந்தாலும் ப்ரோட்டீனும் ஒரு இடத்துல கேட்டிருக்காங்க. எப்படி சொல்கிறீங்கன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ நம்ம படிக்கும்போது ஒரு வரியை படித்தோம், நைட்ரஜனாக அதுக்கு தேவைப்படுதுன்னு படித்தோம். கார்பன், நைட்ரஜன். மனுஷனுக்கு நைட்ரஜன் எதுலேருந்து வருதுன்னா புரதத்துலேருந்து தான் வருது. புரதம் மனுஷன் அடிப்படையாக சாப்பிட்றது பருப்பு வகைகள் மற்றும் அசைவ உணவுகள். ஸோ இவங்களும் காற்றுல இருக்கிற நான்வெஜ்ஜை எடுத்துக்கிறாங்க, காற்றுல இருக்கிற நைட்ரஜனை எடுத்துக்கிறாங்க. அது மூலயமா
சரி, உனக்கே நீ இந்த அக்கறை, பாக்டீரியா வந்து இவ்வளோ சாப்பிட்டா உனக்கு என்ன, உனக்கே சாப்பிட வழி கிடையாது, பாக்டீரியா என்ன சாப்பிடுது? அப்படி கிடையாது. பாக்டீரியா மேலே செம்ம பொறாமையில் இருக்கான் மனுஷன். நீ மட்டும் இப்படி வளர்ந்து கொண்டே போறியே, நான் அப்படியே இருந்து ஊறுகாய் போட்டுன்னு இருக்கிறேன். உன் வளர்ச்சி ஏன்னா முன்னுக்கு வரணுன்னா ரெண்டே வழி தான். ஒன்று வேகமாக ஓடணும், இல்லை முன்னாடி ஓடுறவனை காலை பிடிச்சி இழுக்கணும். மனுஷன் எப்போவுமே ரெண்டாவது தான் பண்ணுவான். முன்னாடி போகிறவனோட இதில் டீ கடை போடுறியா, இங்கே ஒருத்தன் டீ கடை போடுவான். அங்கே புரோட்டா கடை போடுறானா இவன் புரோட்டா கடை போடுவான். இவன் துணி கடை போடுறானா இங்கே டெய்லர் கடை போடுவான். முடிவெட்டுற கடையும் ஒருத்தன் போட எதிர்க்கே ஒரு கடை போடுவான். ஸோ காம்படிஷன், இதுக்கு பேர் காம்படிஷன் அப்படின்னு மனுஷனே பேர் வச்சுக்கிறான். ஸோ உனக்கே நீ இந்த அக்கறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதெல்லாம் கட் பண்ணலாம்? சூரிய ஒளியை கட் பண்ணால் நீ வளர மாட்டியா? உனக்கு சோடியம் பொட்டாசியமை கட் பண்ணால் நீ வளர மாட்டியா? உனக்கு இந்த விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் டானிக்கெல்லாம் கொடுத்தா நீ வளர மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாக்டீரியாவோட ஒவ்வொரு அசைவுகளையும் பூத கண்ணாடி போட்டு பார்த்துன்னு இருக்கான் மனுஷன். இருந்தாலும் ஜெயிக்க முடியல. கொரோனா அதை நம்மளை திரும்பவும் சொல்லுது. அதுக்கப்புறம் உணவு தான் அப்படின்னு பார்த்தா மூச்சு கீச்சு விடுறாங்களா? இவங்களுக்கு எதாவது ஆக்சிஜன்லாம் தேவைப்படுதா அப்படின்னு பார்த்தா ஆமாம், இவங்களுக்கு ஆக்சிஜன் தேவைப்படுது. அதனால தான் ஆக்சிஜன் தேவைப்படுற பாக்டீரியாவை ஏரோபிக் பாக்டீரியாவும் ஆக்சிஜன் தேவைப்படாத பாக்டீரியாவுக்கு ஆனோரோபிக் பாக்டீரியான்னு பேரிடுறாங்க. அப்புறம் அடுத்து வந்து இவங்களுக்கு கார்பன் டை ஆக்சைடு தேவைப்படுதான்னு கேட்குறாங்க. இவங்களுக்கும் கார்பன் டை ஆக்சைடு தேவைப்படுது, மனுஷனுக்கும் சில கார்பன் டை ஆக்சைடு தேவைப்படுது. அப்போ தான் வந்து கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுறாங்க. பட் இருந்தாலும் ஒரு 20% கார்பன் டை ஆக்சைடு நமக்கும் தேவைப்படுது. டெம்பரேச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடேயப்பா, இந்த பாக்டீரியாவும் பார்த்தீங்கன்னா இந்த டெம்பரேச்சர் அட் விச் க்ரோத் அக்கர்ஸ் பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 37 டிகிரினா மாட்டினா மனுஷன். ஏன் மனுஷனும் அதே டெம்பரேச்சரில் தான் உயிர் வாழ முடியும். ஸோ இவங்க போகிற தண்டவாளமும் நம்ம போகிற தண்டவாளமும் ஒன்று தான். வாழ்வாசாவான், ஒன்று அவன் வாழணும் இல்லை நம்ம வாழணும். அதான் மனுஷன் இவனை போட்டு தள்ள முடிவு பண்ணுறான், ஆனால் முடியாது. ஸோ இந்த பாக்டீரியா பெஸ்ட்டு எப்போ வளரும், எப்போ அது குஷியாக இருக்கும், எப்போ அது குதூகலமாக இருக்கும், எப்போ இனப்பெருக்கம் அதிகமாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 37 டிகிரிலையா. அப்போ மனுஷன் உடம்புல அது வாழ்கிறதுக்கு ஜாலியாக வந்து வாழ்ந்துட்டு போகுமா, ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு வந்த மாதிரி. அதனால தான் மனுஷனை போட்டு அது ஆட்டி படைக்குது. அதனால் சில பாக்டீரியா இந்த ஹீட்டெல்லாம் தாங்காதான். எப்படி மனுஷன் சொல்கிறான், எனக்கு சிக்கன் ஆகாது சார், உடம்பு சூட்டு உடம்பு சார், எனக்கு சாப்பிட்டா அடுத்த நாள் போகும்போது ஒரே எரிச்சல் ஆகிடும், அதனால் நான் சாப்பிட்றதில்ல. அந்த ஆட்டுக்கறி சாப்பிட்றது, கூலிங்காக பன்னிக்கறி சாப்பிட்றது அவனே அவன் ஏமாற்றிக்கிறான். எந்த கறி சாப்பிட்டாலும் இது போகும்போது எரியும் தான். ஏன்னா வெஜிடபிள் சாப்பிட்டா தான் அது போகும்போது ஃப்ரீயாக போகும். மாடு கக்கா போகிறதுக்கும் நாய் கக்கா போகிறதுக்கும் 1000 வித்தியாசம் இருக்குது. மாடு கக்கா போகும்போது நடந்துக்கிட்டே ரிலாக்ஸாக போட்டுக்கிட்டே போகும். நாய் கக்கா போகணுன்னா முதல்ல நிற்கணும், ரிவர்ஸில் போகணும், காலை அகட்டணும், வயிறை முக்கணும், அதோட மூஞ்சை பார்த்தா உருன்னு இருக்கும். அப்படியே போச்சுனாலும் கொஞ்சமாக தான் கக்கா போகும். ஸோ ஒரு வெஜிடேரியன் கக்கா போகிறதுக்கும் நான் வெஜிடேரியன் கக்கா போகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ இந்த பாக்டீரியா பார்த்திங்கன்னா, இந்த பாக்டீரியா சில சூடு தாங்காது உடம்பு. அதனால தான் மனுஷன் என்ன பண்ணுறான், ட்ரை ஹீட்டு, ஹாட் ஏர் ஓவன், ஆட்டோக்ளேவிங், ஸ்டெரிலைசேஷன், பதப்படுத்துகிறேன்னு சொல்லி எல்லாம் பதப்படுத்துகிறோம். பாக்டீரியா வராமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம அம்மாக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, குழம்பு ஒரு 6 மாதம் சூடு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். பட் ஃப்ரிட்ஜில் வச்சு சூடு பண்ணால் ரொம்ப கேவலமாக இருக்கும். ஸோ உணவுப் பொருளை பதப்படுத்தணுன்னா ஒன்று பதப்படுத்துகிற டெக்னிக், நம்ம காலங்காலமாக பதப்படுத்துகிற டெக்னிக்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உப்பு போட்டு பதப்படுத்துவாங்க, சர்க்கரையை போட்டு பதப்படுத்துவாங்க. உப்பு அதிகமாக உள்ள ஒரு பொருள் கெடுவதில்லை. சர்க்கரை அதிகமாக போட்டு ஏதாவது ஒரு பொருளை பதப்படுத்த